ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 1120 ரூபாய் அதிகரித்து 83,000 ரூபாயை கடந்தது. புதிய விலை உச்சம் மக்களுக்கு கவலையை அதிகரித்திருக்கும் நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்கும் சூழலிலும் கோவையில் தங்க நகை பட்டறைகள் ஆர்டர்கள் இன்றி கலையிழந்து காணப்படுகிறது. பொருளாதார மந்த நிலை, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து அதன் விலை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. அந்த வகையில் வாரத்தின் முதல் நாளான நேற்று காலை தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,360 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 82,880 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதுவே பொதுமக்களுக்கு கவலையாக இருந்த நிலையில் மாலையில் தங்கத்தின் விலை இரண்டாவது முறையாக உயர்ந்து அதிர்ச்சியை கூட்டியது. அதன்படி கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,430 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டது. இந்நிலையில் தீபாவளி போன்ற பண்டிகைகளின் போது தங்கம் விலை மேலும் உயரும் என்று கோவை மாவட்ட தங்க நகை தயாரிப்பாளர் சங்க செயலாளர் சுரபி கார்த்திக் கூறியுள்ளார். சாமானிய மக்கள் 9 கேரட், 14 கேரட், 18 கேரட் தங்க நகைகளையும் பயன்படுத்த பழக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இப்போ ஆல்ரெடி 22 கேரட் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ அவங்க வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். 18, 14, 9 கேரட்ஸில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வந்துடும். அந்த 3 லட்ச ரூபாய்க்கு 6 பவுன் 7 பவுன் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த யூஸ் பண்ண பழகணும். ஃபர்ஸ்ட் அந்த 14 கேரட் 18 கேரட்லாம் போட்டு பழகணும். அவங்களுக்கு வந்து அந்த 18 கேரட் 14 கேரட்டுங்கிற தங்கம் வந்து அதுவும் ஒரு வந்து மட்டமான தங்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான தங்கத்துக்கு அந்த பணம் வாங்குறாங்க. ஏறத்தாழ 200 டன் நகைகளை செய்யும் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கம் தற்போதைய விலை ஏற்றத்தால் 50 டன் அளவுக்கே நகைகளை தயாரிக்க முடிவதாக அச்சங்கத்தின் தலைவர் முத்து வெங்கட் தெரிவித்துள்ளார். 200 டன் நகைகள் வந்து ஒரு வருடத்துக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. ஆனா இதே மாதிரி நீடிச்சது அப்படின்னா நாங்கள் ஒரு 50 டன்னு தான் நாங்கள் வந்து அந்த வியாபாரமே செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ வேலைவாய்ப்பு வந்து ஒரு 60% வேலைவாய்ப்பு இருக்காது. தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கோவையில் தங்க நகை பட்டறைகளில் ஆர்டர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. வழக்கமாக தீபாவளி பண்டிகை நெருக்கத்தில் பரபரப்பாக இருக்கும் இந்த தங்க நகை பட்டறைகள் தற்பொழுது களையிழந்து காணப்படுகின்றன. தீபாவளி எல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே எங்களுக்கு வேலை ஃபுல்லாக பிஸியாக இருக்கும். ஆனால் ஷிஃப்ட் மாதிரி வேலை வந்துட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு வேலை செய்கிற நைட்டு பகல அப்படி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ எல்லாம் ஒரு 2 வருஷம் இந்த வருஷம் எல்லாம் தீபாவளி வந்து போனால் நமக்கு தெரிய மாதிரி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை ஃபுல்லாக இருந்து இப்போ ஒரு 10-50 பேருக்கு வேலை செய்கிற இடத்துல 4 பேர் 2 பேர் 5 பேர் ஒரு ஆள் 2 பேர் வேலை செஞ்சால் அப்புறம் 2 பேர் ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் அவங்க 2 பேர் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் அமெரிக்கா சீனா வர்த்தக பிரச்சனைகள், இந்தியா அமெரிக்கா வர்த்தக போர் போன்ற உலகளாவிய பதற்றங்களும் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருத வழிவகுக்கின்றன. தற்பொழுது 1 அவுன்ஸ் தங்கம் 3,689 அமெரிக்க டாலராக இருக்கும் சூழலில் வரும் நாட்களில் இந்த விலை குறைந்தால் தங்கம் விலையில் வீழ்ச்சியை காணலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.